சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th தமிழுக்கான அஃபிஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் அது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஸோ மறக்காம பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி வீடியோஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கால்பாஸ் அதுக்காக லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 15,000 பேர் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள், 14 ஒன் வேர்டு. ஸோ அப்படியே பாருங்கள். பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? அண்ணாமலையாருக்கு தொடர்பில்லாத நூல் எது? ஸோ அப்படியே பாருங்கள் லைனா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 8 9 10 11 12 13 14. ஸோ 1 மார்க் இவ்வளோ தான்ப்பா. அடுத்த பகுதி 2 ப்ரீ 1 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்ஸ் 4ல் 3 எழுதணும் நீங்கள். அதே போல் கீழே கதையிலையும் 3ல் 2 எழுதணும். செயல் 2 மார்க்ஸ், இது ஒரே 2 மார்க்ஸு, அந்த கிராமர் 2 மார்க்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? ப்ரீ 1 ப்ரீவி 2 ப்ரீவி 3 பாருங்கள். உங்களுக்கான இலக்கான 2 மார்க்ஸ் இதுதான் உங்களுக்கு. அந்த பேச்சு வழக்கை எடுத்து வகை மார்க்கு, பகுபத ஒரு கிளம் தருக, புணர்ச்சி தருக, அப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, எதனும் ஒன்றுக்கு பகுபத ஒரு கிளம் தருக, எதனும் ஒன்றை புணர்ச்சி தருக, மயங்கலை சொற்களை ஒரே தொழில் அமைத்து எழுதுக. இங்கே மாத்திரம் 6 இருக்குது, கீழே 1 இருக்குது, 7 8 9 10 இருக்கும். 10ல் நீங்கள் 7 எழுதணும் நீங்கள். 10லேயும் 9லேயும் 7 எழுதணும் நீங்கள். மீதி கதெல்லாம் சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ 28 29 30 பார்த்துட்டிங்களா? 9 இருக்குது, 9ல் நீங்கள் 7 எழுதணும். அடுத்து பகுதி 3 பெரிய 1ல் பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? மேலக்குது உரைநடை, கீழக்கது செய்யுள். இல்லை மேலக்குது செய்யுள், கீழக்கது உரைநடை நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ் 2 எழுதணும் நீங்கள். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கரெக்டாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பண்ணி பார்த்துங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் முக்கியம். ஓகேவா? அடுத்து 4 மார்க் பாருங்கள். இன்னொரு 4 மார்க்கு. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ரொம்ப ஈஸியான அணி, அதை எழுதிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நயமரட்டல், அதை எழுதிடுவீங்க ஈஸியாக. அப்புறம் 3வதாக பழமொழியை வாழ்க்கை எங்களோட தொடர்புறுத்தி எழுதுக, அதை எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கண நூல் எவையும் 4 எழுதுக. இல்லைன்னா தமிழாக்கம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. மொத்தம் 5ல் நீங்கள் 3 எழுதணும் நீங்கள். ஓகேவா? எதுவும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பகுதி 4ல் பாருங்கள். உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ் 44 45 46. எதனா 1 எழுதுனா போதும். 1 ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? 44 45 46 எதுலேருந்து கேட்டிருக்காங்க, இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் படிச்சது வந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? 44 45 46. அப்புறம் 47 பாருங்கள். 47 உங்களுக்கான மனப்பாட பகுதியும் திருக்குறளும். ஓகேவா? 6 மார்க்கு மனப்பாட பகுதி திருக்குறள். ஸோ தட்சித்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.